ஹாய் வியூவர்ஸ், கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 2 நிமிஷம் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கோயிலுக்கு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு அழுக்கு ட்ரெஸ்ஸு, ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸை போட்டு போகக்கூடாது. இன்ஃபேக்ட் நமக்கு யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு போகக்கூடாது. நமக்குன்னு நம்ம வாங்கின ட்ரெஸ்ஸு இல்லைன்னா நமக்குன்னு வேறு யாராவது வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகணும். சேம் டைம் நம்மக்கிட்ட ஏதாவது ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வேர் பண்ணுங்க. ஏன்னா சாமி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும்போது இதே மாதிரி இருக்கணும், நல்லா இருக்கணும், இப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி போகாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டை வேர் பண்ணிவிட்டு போகலாம். ஒரு வேளை ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்குது, கோவிலில் சாமியை பார்க்க முடியல, மூலவரை பார்க்க முடியல அப்படின்னா நம்ம கொடிமரத்தை பார்த்து கூட சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து போகலாம். இன்ஃபேக்ட் கொடிமரத்தை பார்த்தா கூட மூலவரை கும்பிட்ற அளவுக்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி ஒரு புக்கில் படித்த ஒரு லைனு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. போதுமா?